வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லஞ்ச் பேக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆர்டருக்காக தான் இந்த பேஸ்கெட்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னென்ன 2 டிஃப்ரெண்ட் மாடல் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நார்மல் பேஸு, ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் போட்டிருக்கேன். இது வந்து கிளாஸ் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸு கூட நார்மல் தான். பீட்ஸ் வந்து கிராஸ் நாட் யூஸ் பண்ணி நான் வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்னலாம் டவுட்ஸ் வருது நம்மளுக்கு அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த ரோஸ் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நார்மல் வயரில் தாங்க நான் போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் பேஸு, ஹைட் வந்து கிராஸ் நாட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் வயரு, கிளாஸ் வயர், இந்த கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 8.5 அடியில் 24 வயர் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும் ரோஸ் கலர்லேயே. பேஸும் வந்து 12 லைன் ரோஸ் கலரில் போட்டுக்கணும். நம்ம அடுத்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கிராஸ் நாட்டில் பண்ணணும். அதுக்காக 4 நாட்டுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வயர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு 2x2 மாடலில் சுற்றி பார்டர் வந்து நம்மளுக்கு மிக்ஸ்டு நாட்டில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். கூடைக்கேற்ற ஹைட் வந்து நம்ம இந்த கூடைக்கு போட்டிருக்கோம். நம்ம ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி இன்சர்ட் பண்ணுறப்ப கூட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கேரி பண்ண நல்லாயிருக்கும். இன்னர் வேர் அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டுக்கோங்க. இது வந்து பீட்ஸு கூட. இப்போ இதோட மெஷர்மெண்ட்டு 7.25 அடியில் 24 வேர் கட் பண்ணணும். பேஸ் வந்து 12 லைன் போட்டுக்கணும். அடுத்து வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து ரன்னிங் வேர் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து கிராஸ் நாட்டில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து 2 கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப வந்து ரன்னிங் வேர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொல்லிவிட்டு ஹேண்டில் வந்து நீங்கள் 2 வேர் ஹேண்டில் போட்டுக்கோங்க. இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வயரில் தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் ஹேண்டில் வந்து ரொம்ப திக்காக வராது. நார்மல் கூடையை விட நீங்கள் இந்த கிளாஸ் வயருக்கு ரொம்ப திக்காக இருக்காது. ஆனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா இன்னர் வேர் வந்து 5 வயர் வச்சு தான் பின்னியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த 2 கூடையுமே காமனுங்க. இதுக்கும் பேஸு 12x24, அதுக்கும் 12x24 தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த கூடையில் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, அந்த ஒயிட் கலர் வயர் ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த வயர் வந்து எத்தனை அடி எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய டவுட் கேட்குறீங்க. அதையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வர வீடியோலாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் இந்த கூடையில் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா, அந்த பீட்ஸ் வந்து 2 கலரில் போடுறீங்கல்ல, அந்த பீட்ஸை ரைட்டில் சொருக்கணுமா லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணணுமா அப்படின்னு டவுட் கேட்குறீங்க. 2 கலரில் எப்படி போடுறீங்க, எத்தனை பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற நிறைய டவுட் வந்து இந்த கூடைக்கும் கேட்குறீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதையுமே நான் வந்து எப்படி நான் மேக் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். இந்த மாதிரி கூடைகள் பின்னுறவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கூடைகள் வேணும், இந்த கூடைகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.